காலாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியம், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக நவீனா. அதாவது காலாண்டு விடுமுறைகள் முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் மீண்டும் திருப்பூருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் உள்ளூர் பேருந்தில் அதிக அளவிலான கூட்டங்கள் காணப்படுகிறது. தங்களது சொந்த வீடுகளுக்கு செல்வதற்காக. அதாவது பின்னலாடை நகரான திருப்பூரில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த பின்னலாடை நிறுவனங்களில் சுமார் 3 லட்சத்துக்கு இருந்து வந்து திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரங்களில் பள்ளிகள் விடுமுறை மற்றும் பூஜை, ஆயுத பூஜை போன்ற பண்டிகை காலங்களால் தொடர் விடுமுறை வந்துள்ளது. இந்த தொடர் விடுமுறை காரணமாக அனைவரும் தங்களது சொந்த ஊருக்கு சென்றனர். இதைத் தொடர்ந்து விடுமுறை நாளை முதல் பள்ளிகள் மற்றும் நிறுவனங்கள் அனைத்தும் செயல்பட உள்ளதால் இந்த நிலையில் அனைவரும் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் அதிக அளவிலான பொதுமக்களை காணப்படுகிறது. மதுரை, தேனி, திருச்சி, கம்பம் போன்ற ராமேஸ்வரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்துள்ளது. அதற்கு ஏற்றவாறு உள்ளூர் பேருந்துகள் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனால் பேருந்துகள் குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் முண்டி எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் முண்டி எடுத்துக்கொண்டு ஓடும் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காகவும் ஏறிக்கொண்டிருக்கின்றனர். மேலும் கூட்ட நெரிசலில் தவித்து வருகின்றனர். இதனால் கூடுதல் பேருந்தை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். ரவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணி.